பழமொழி 400 பதினேன் கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று. பழமொழி 400 நூலின் ஆசிரியர் மூன்றுரை அரையனார். இவரது காலம் கிபி 4ஆம் நூற்றாண்டு. மூன்றுரை என்பது ஊர்பெயர். அரையன் என்னும் சொல் அரசனைக் குறிக்கும். இவர் மூன்றுரை என்ற ஊரை ஆண்ட அரசராக இருக்கலாம் அல்லது அரையன் என்பது புலவரின் குடிப்பெயராகவும் இருக்கலாம். ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருப்பதால் பழமொழி 400 என அழைக்கப்படுகிறது. பழமொழி 400 நூலின் கடவுள் வாழ்த்து பாடல் மூலம் இவர் சமண சமயத்தை சார்ந்தவர் என அறிய முடிகிறது. பழமொழி 400 இதன் பாவகை வெண்பா. பழமொழி 400 இந்நூலில் கடவுள் வாழ்த்தையும் சேர்த்து 4 அடியால் அமைந்த 401 பாடல்கள் உள்ளன. கடவுள் வாழ்த்தை விட்டுவிட்டால் 400 பாடல்கள். பழமொழி 400 இந்நூலில் 34 அதிகாரமும் 400 பாடல்களும் உள்ளன. பழமொழி 400 நூலின் வேறு பெயர்கள்: மூதுரை, முதுமொழி, உலக வசனம், முதுச்சொல். நீதி நூல்களுள் திருக்குறள் நாலடியாருக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நூல் பழமொழி 400. தொல்காப்பியர் பழமொழியை முதுச்சொல் என்று குறிப்பிடுகிறார். பதினேன் கீழ்க்கணக்கு நூல்களில் வரலாற்றை மிகுதியாக கூறும் நூல் பழமொழி 400. பழமொழி 400 சங்ககால மன்னர்கள், புலவர்கள், மூவேந்தர்கள் பற்றிய குறிப்புகள் கொண்ட நூல். பழமொழிக்கென அமைந்த முதல் தமிழ் நூல் பழமொழி 400. முப்பெரும் அறநூல்கள்: திருக்குறள், நாலடியார், பழமொழி 400. பழமொழி என்ற சொல் முதலில் அகநானூறில் வருகிறது. இந்நூலை பதிப்பித்தவர் செல்வ கேசவராய சேகர முதலியார். மாரியொன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகற்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகவாக நல்கினாள். ஒன்றுரா முன்றிலோ இல். இப்பாடலை இயற்றியவர் மூன்றுரை அரையனார். பாடலின் பொருள்: மழையின்றி வறட்சி நிலவிய காலத்தில் பாரியின் மகள்களான அங்கவை, சங்கவை ஆகியோரிடம் பாணர்கள் யாசகம் கேட்டு நின்றனர். பாரி மகள்கள் உலை நீரில் பொன் இட்டு அவர்களுக்குத் தந்தனர். அதனால் பொருள் ஏதுமில்லாத வீடு எதுவுமில்லை என்பதை அறியலாம். இப்பாடலில் இடம்பெற்றுள்ள பழமொழி ஒன்றுரா முன்றிலோ இல் என்பதாகும். ஒன்றுமில்லாத வீடு எதுவுமில்லை என்பது இதன் பொருள். சொல்லும் பொருளும்: மாரி மழை, வரந்திருந்த வறண்டிருந்த, புகவாக உணவாக, மடமகள் இளமகள், நல்கினாள் கொடுத்தாள், முன்றில் வீட்டின் முன் இடம். திண்ணை இங்கு வீட்டை குறிக்கிறது. பாடப்பகுதி 6ஆம் வகுப்பு பழைய புத்தகம். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடாக தமவேயாம் ஆயினால் ஆற்றுணா வேண்டுவது இல். இப்பாடலை இயற்றியவர் மூன்றுரை அரையனார். பாடலின் பொருள்: கற்க வேண்டிய நூல்களை நிறைவாக கற்றவர் அறிவுடையவர் ஆவார். அவருடைய புகழ் 4 திசைகளிலும் பரவும். அவருடைய புகழ் பரவாத நாடே இல்லை. அந்த நாடுகள் எல்லாம் வேற்று நாடுகள் இல்லை, தம்முடைய நாடுகளே. எனவே அந்நாடுகளுக்குச் செல்லும்போது வழிநடை உணவை அவர் எடுத்து செல்ல வேண்டிய தேவை இல்லை. சொல்லும் பொருளும்: ஆற்றவும் நிறைவாக, நாற்றிசை 4 திசை, தமவேயாம் தம்முடைய நாடுகளே. ஆறு வழி, உணா உணவு, ஆற்றுணா வழிநடை உணவு. ஆற்றுணா வேண்டுவது இல் என்பதற்கு கற்றவனுக்கு கட்டுசோறு வேண்டா என்பது பொருள். மேற்கோள்கள்: அணியெல்லாம் ஆடையின் பின், கடன் கொண்டும் செய்வார் கடன்.
கற்றரின் கேட்டலே நன்று. குன்றின் மேல் இட்ட விளக்கு தனிமரம் காடாதல் இல். திங்களை நாய் குரைத்தற்று நுணலும் தன் வாயால் கெடும்.